அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே நாம் அனைவருமே சிந்திக்கக்கூடியது தவக்காலம் ஒரு புனித வாரம். நாம் புனித வாரத்திற்குள் நாம் அனைவரும் நுழைகின்றோம். இந்த புனித வாரத்திலே என்ன புனிதம் அடங்கி இருக்கிறது? என்ன புனிதத்தை நாம் பார்க்கின்றோம்? ஒருவர் அவரை காட்டிக் கொடுக்கின்றார், அதிலே என்ன புனிதம் அடங்கி இருக்கிறது? இன்னொரு சீடர் அவரை மறுதலிக்கின்றார். பலரும் அவரை காரி உமிழ்கின்றார்கள், அவரை அடிக்கின்றார்கள், உதைக்கின்றார்கள், நிர்வாணப்படுத்துகின்றார்கள். அவமானத்தின் சின்னமாக மிக கொடூரமாக கருதப்பட்ட அந்த சிலுவையை அவர் மீது சுமத்துகின்றார்கள். வழியிலே செல்ல செல்ல அவரை அடிக்கின்றார்கள், தகாத வார்த்தைகளால் இகழுகின்றார்கள். மக்கள் அனைவருமே கண்ணீர் வடித்துக் கொண்டே செல்லுகின்றார்கள். இறுதியிலே அவரை நார் நாராக கிழித்து சிலுவையிலே அவரை தொங்க விடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இத்தகைய நிகழ்வுகளிலே எங்கே புனிதம் அடங்கி இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக கொடூரமாக கொல்லப்படுவதற்காக கல்வாரி மலைக்கு அழைத்து சென்ற பொழுது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்தின் சின்னமாக்கி அந்த சிலுவையை தான் சுமந்து கொண்டு அதனை புனிதமாக்கினார் என்று இறையியல் வல்லுநர்கள் அனைவருமே நமக்கு சொல்லுகின்றார்கள். அவமானத்தின் சின்னமாக மிக கொடூரமாக கொல்லப்படுகின்ற ஒரு கருவியாக விளங்கிய சிலுவையை ஆண்டவர் இயேசு ஒரு புனித சின்னமாக மாற்றினார். எனவேதான் அந்த புனித சின்னத்தை நாம் ஆலயங்களின் முகப்புகளிலும் பீடங்களிலும் வைத்து அதனை ஆராதனை செய்கிறோம், அதற்கு வணக்கம் செலுத்துகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அந்த தற்கையளிப்பு நம்மிடையே எந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது? ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்குகின்ற அந்த காட்சி நம்முடைய வாழ்விலே, நம்முடைய மனங்களிலே எத்தகைய மாற்றங்களை, எத்தகைய ஒரு விதமான புதுமையான எண்ணங்களை நமக்கு உதிர்த்திருக்கின்றது? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.